Please watch web news. Please watch web news. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க இருக்கோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கோம். அருள்மிகு ஸ்ரீ ராஜா ராஜேஸ்வரி ஆலயம் அம்மா சித்தர் பீடம். இந்த இடத்துல பல வைப்ரேஷன்களை நிறைய மக்களால் உணரப்படுகிறது. இங்க நிறைய மக்களுக்கு வாழ்க்கை மாறுவதற்குண்டான வழிகள் இருக்கிறது. இங்க ஆரம்ப காலத்துல ஒரு மரம் இருந்ததுதான். இந்த மரம் சித்தர் வசித்ததாக நம்பப்படுகிறது. அந்த சித்தர் வசித்த இடத்துல சித்தர் அம்மாவுக்கு கோயில், ராஜா ராஜேஸ்வரி அம்மாவுக்கு கோயில். இந்த ஆலயத்திற்கு முன் ஜென்மத்தில் தொடர்பு இருப்பவர்கள் மட்டுமே இவ்விடத்திற்கு வர முடியும். அதனால பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஸ்ரீ ராஜா ராஜேஸ்வரி ஆலயத்தில் நீங்களும் ஒரு முறை பாருங்க, உங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி பக்கத்துல ஸ்ரீ திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ ராஜா ராஜேஸ்வரி ஆலயம் அம்மாவுடைய சித்தர் பீடம். 40 ஆண்டுகளாக ஆன்மீகத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு பெண் சித்தர் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல வணங்குவதால் பல வகையான அற்புதங்கள் நமக்கு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சித்தர்களுடைய பார்வை நம் மீது படும் பொழுது பாவங்கள் அனைத்தும் தீர்க்கப்படுவதாக நம்பப்படுகிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்பா ஒரு தெய்வம் ராஜா ராஜேஸ்வரி இந்த இடத்துல கோயில் கட்ட சொன்னதாகவும், இந்த இடம் கோயில் கட்டப்பட்டு ஒரு தனி பெண்மணியா இருந்து கோயில் கட்டப்பட்டு இன்னைக்கும் பல மக்களால் சித்தர் அம்மாவாக, சித்தர் பீடமாக வணங்கக்கூடிய ஒரு இடம்தான் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் அப்படின்ற அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சித்தர் ஆலயம், ராஜா ராஜேஸ்வரி ஆலயம். சிவலிங்கம் எப்படி சிவபெருமான் சொரூபம்னு சொல்றோமோ, அந்த மாதிரி அம்பாள் சொரூபம் இந்த மகாமேரு. எங்கேயுமே இவ்வளோ பெரிய பொன்னாலான மகாமேருவை நம்மளால பார்க்க முடியாது. இவங்க வெயிட்டே கிட்டத்தட்ட 3 டன்னு. அம்பாலை பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் இந்த திருக்கோயிலையே நாங்க நிர்மாணிச்சோம். இந்த அம்பாள் சக்தி ஸ்வரூபம், அதாவது 9 கோணங்கள் கொண்டதுதான் மகாமேருன்னு சொல்றது. முன்னாடி இருக்கிற 5 கோணம் அம்பாளுக்கும், பின்பக்கம் இருக்கிற 4 கோணம் சிவபெருமானும் கொண்டது. இது சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமா இருக்கிறதுனால இங்க நம்ம வணங்குறது எல்லாமே அப்படியே நம்ம கேட்கிற வரோம் அத்தனையும் கிடைக்கும்ன்றது ஐதீகம். அதனால்தான் எல்லாரையும் இங்க ஃபர்ஸ்ட் போய் அம்பால வணங்கிட்டு போங்கன்னு சொல்றோம். ஸ்ரீ ராஜா ராஜேஸ்வரி ஆலயம் கட்டுவதற்கு முன்பா சித்தி விநாயகர் தான் இங்க பிரதிஷ்டை பண்ணாங்களாம். சித்தி விநாயகருக்கு பக்கத்துல வில்வ மரம், சிவனுக்கு அர்ச்சனைக்குரிய ஒரு இலை எப்படின்னா வில்வ இலை தான். பல நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புத மருந்து. இந்த விநாயகரை ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த கோயில் பிரம்மாண்டமா உருவாச்சு. இன்னைக்கு உலகமே இந்த கோயிலை உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ராஜா ராஜேஸ்வரி ஆலயம், திருச்சிற்றம்பலம், பாண்டிச்சேரி. ராஜா ராஜேஸ்வரி ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக இன்று சித்தராக வாழக்கூடிய அம்மா பல இடங்களை பார்த்தாங்களாம். பல இடங்கள்ல பார்த்ததுல இந்த இடம்தான் அவங்களுக்கு தேர்வாச்சான். ராஜா ராஜேஸ்வரி அம்மாவே தனக்கு கோயில் கட்ட சொன்னதாக சொன்ன ஒரு இடம். பல வகையான அற்புதங்கள், பல வகையான கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு ஆலயமா இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதனால பாண்டிச்சேரி மக்கள், பாண்டிச்சேரி சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டிலிருந்து பல மக்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு கஷ்டத்துக்கு தேடி வரக்கூடிய ஒரு சித்தர் பீடமாக, சித்தர் ஆலயமாக ராஜா ராஜேஸ்வரி ஆலயம் திருச்சிற்றம்பலத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துல நம்ம ராஜராஜேஸ்வரி அம்பாள் பரிபூர்ணமா வீட்டில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாஞ்சா கல்பலதா கணபதி, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ சண்டிகேஸ்வரி, சப்தமாதாக்கள், ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர், சூரியன், சந்திரன் அப்படின்ட்டு அத்தனை சுவாமிகளும் மேலே நம்ம 15 படிக்கட்டை ஏறி போகும்பொழுது மேலே அம்பாள் சன்னிதானத்தை சுற்றி வீட்டில் இருக்கிறாங்க. அம்பாள் சன்னிதானத்துக்கு வலது பக்கத்தில் சித்தரம்மாவோட சன்னதியும், இடது பக்கத்தில் ஆத்மலிங்க சன்னதியும் இருக்குது.
சித்தரம்மா இங்க பரிபூர்ணமா இருந்து நமக்கெல்லாம் அருள் பாலிச்சிட்டு இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் இருக்க ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி ஆலயத்துல இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்து புனித பூமி, அதாவது சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய புனித பூமி. மரமாகவும் சில நேரங்களில் இந்த காம்பவுண்டை சுத்துவதாகவும் நம்பப்படுகிறது. நிறைய மக்கள் தன்னுடைய வேண்டுதலுக்காக இந்த மாதிரி காயின், ரூபா காயின் போடுவது வழக்கம். நாணயத்திற்கு எப்படி மதிப்போ அதே போல இந்த தெய்வத்திற்கும் நாணயத்தின் மூலம் தீர்வு தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். சக்தி வாய்ந்த ஒரு தெய்வத்திற்குண்டான ஒரு படைப்பு தான் இது. அதனால உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னாலே ஒரு வகையான புண்ணியம் இருந்தால் இங்க வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பல பேருக்கு பல அற்புதங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்ததற்கு பிறகு நடந்திருக்கிறதா சொல்றாங்க. மனமீதி, மோட்சம், விமோசனம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடம். நான் நிக்கிறது வந்து சித்தர் அம்மாவுடைய அந்த ஜீவசமாதி, அதாவது அக்னியா பஸ்பமா ஆயிட்டாங்க, அக்னியா ஆனாங்க. அவங்களுடைய போட்டோவை தான் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைவதற்கு காரணமாக இருந்த சித்தர் அம்மா பீடம் இந்த இடத்துல தான் அவங்களுடைய வைப்ரேஷன் முழுசா கிடைப்பதாக பல மக்கள் உணர்றாங்க, பல மக்கள் வணங்குறாங்க. இது வந்து எல்லாமே கருங்கல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான் வச்சு கட்டியிருக்காங்க. அதனால எல்லாமே பவர்ஃபுல்லானது. இதுக்கு எப்படி பவர் இருக்கோ அதே போல இந்த ஆலயத்திற்குன்னு ஒரு சின்ன வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த அம்பாலை வணங்குறதுக்கு எல்லா நாளும் சிறப்பு நாள் தான். இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பஞ்சமி, அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு, சித்தரம்மாவோட திருநட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து இங்க பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு. எங்கேயும் நடக்காத ஸ்ரீ அம்பாளுக்கு நவாவரண மகாமேரு பூஜையும் இங்க நடக்கும். அந்த பூஜையில கலந்துக்கணும் எல்லாரும். அது கலந்துக்கிறதுனால ஒரு அஸ்வமேக யாதகத்துல பங்கு பெற்ற பலன் நம்ம அடையலாம். ஆளும் தெளிதேனம் பாகம் பருப்பம் இவை நான்கையும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்ற விநாயகர் மந்திரத்திற்கு அவ்வளோ பவர் உண்டு. அதே போல இங்க இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு விநாயகருக்கு பேர் வந்து வாஞ்சா கல்பலதா கணபதி அப்படின்னு பேரு. பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம் போற டோல்கேட் இது. ஒரு நாளைக்கு 100கணக்கான பஸ்ஸுகள் போகுது. இந்த இடத்துல இருந்து, இந்த டோல்கேட்ல இருந்து ஆரோவில் போகக்கூடிய வழி இது. இதுல இருந்து 750 மீட்டர் தூரம் போனீங்கன்னா ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி ஆலயம் திருச்சிற்றம்பலம் அப்படின்ற கோயில் அமைஞ்சிருக்கு. சித்தர் பீடம் அமைஞ்சிருக்கு. பல வகையான அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம். அதனால இந்த ரோட்ல எத்தனையோ வண்டிகள் போனாலும் தெய்வத்துடைய அருள் இருந்தால் மட்டுமே இந்த இடத்துக்கு வர முடியும். பல வகையான அற்புதங்கள் பாண்டிச்சேரி டோல்கேட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி ஆலயத்துல நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அமைந்தால் இந்த இடம் கூட ஒரு சுவாரஸ்யம்.